أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن أعوذ الرحيم بالله من الشيطان بسم الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من عقدة لساني من لساني يفقهوا قولي بسم يفقهوا الله قولي. والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته clear தான் இல்லையா Clear, super. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் Alhamdulillah. ரைட் இந்த துஆவோட ஸ்டார்ட் பண்ணுவோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் اللهم اجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حسني وذهاب آمين இன்ஷா அல்லாஹ். இதுவரை நாங்க படிச்சது ரெண்டு இசிம்களின் நிலை அது செயல்களை இறங்குறத நாங்க பத்தி படிச்சோம். முதலாவது படிச்சது ஹர்ஃபு ஜர் இல்லையா? சொல்லுங்க ஒரு ஹர்ஃபு ஜர் குயிக்கா பயான் பர் ஹர்ஃபு ஜர் பா Min பா பா தா bataka. Hmm. சொல்லுங்க பாத்தா கா லாம் பாப் மின் ஃபி அன் அலா Min ஹத்தா ala an ஹத்தா பா இலா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா இதை இலா நீங்க பாடத்துல வரணும். விளங்கிச்சா? பா தா காஃப் லாம் வாவ் bat- மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா இது ஞாபகத்துல வரணும், ஆட்டோமேட்டிக்கா வரணும். இதுக்கு பிறகு வார இசும் இதோட அட்டாச் பண்ற இசும் ஜர்ல இருக்கு தானே பார்த்தோம். இது ஒரு Ama. ஹர்ஃபும் ஒரு இசுமுக்கும் உள்ள தொடர்பு நாங்க பார்த்தது. மினஷைத்தானு உதாரணமாக. சரிதானே? இது ஜார் வமஜுரு இது ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்ற? ஜார் வமஜுரு. Jar wa யார் majrur. ஓகே, இது ஞாபகத்துல வரணும் இன்ஷா அல்லாஹ். இது ஹர்ஃபுக்கும் ஒரு இஸ்முக்கும் உள்ள தொடர்பு. ரெண்டாவது பார்த்தா ஹர்ஃபு நஸ்ப். ஹர்ஃபு நஸ்ப் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னா அண்ணா இன்னா இன்னா அன்னா க அன்னா பி அன்னா லைத்த லாக்கின்ன லஅல்ல அது லாக்கின் ஆட்டோமேட்டிக்கா வரணும். இல்ல வரலெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த வேர்டு எங்க இருக்குங்கிறது மெமரியில் வரணும். இட்ஸ் மேட்டர் ஆஃப் 5 டைம்ஸ் வரும். சொல்லுங்க அப்ப எல்லாரும் பா தாஃப் கா பா தா காஃப் லாம் பாத்தா வாவ் கா லாம் பாவ் Bataka. Wow. மின் ஃபி மின் Min ஃபி அன் அன் fi அலா அலா an ஹத்தா இலா. ஹத்தா இலா la சொல்லுங்க hatta ஒரு மின் 5 ஃபி டைம். அன் அத்தா அலா ஹத்தா இலா என்னோட சொல்லுங்க பா தா காஃப் லாம் வாவ் பாத்தா கா லாம் பாவ் பா தா காஃப் லாம் வாவ் பாத்தா கா லாம் பாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா பா தா கா லாம் வாவ் பாத்தா கா லாம் பாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா சொல்லுங்க அப்ப பார்க்கலாம். பாத்தா கா லாம் பாவ் Bataka lam wow. மின் Min ஃபி fi அன் an ஹத்தா இலா ala hatta ila. ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. Ba அரையான் சொல்லுங்க. bataka lam wow. Min fi an ala hatta ila. தாவூத் பிரதர் சொல்லுங்க. பாத்தா கா லாம் வாவ் மின் ஃபி அன் அத்தா அலா அலா மின் ஃபி ஹத்தா இலா திரும்ப சொல்லுங்க. பாத்தா கா லாம் வாவ் மின் ஃபி அன் அலா அலா ஹத்தா இலா திரும்ப சொல்லுங்க. பாத்தா கா லாம் வாவ் மின் ஃபி அன் ஹத்தா இலா மின் அலா பாத்தா அலா காஃப்லாம் ஹத்தா இலா பாத்தா காஃப்லாம் வாவ் மின் ஃபி பாத்தா அன் அலா ஹத்தா இலா சொல்லுங்க. பாத்தா கா லாம் வாவ் Bata- மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா இப்படி வரணும். இதை நீங்க 10 டைம் வீட்டில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பாடமாகும். அடுத்த கிளாஸ்ல நான் கேட்போம். சரியானே? Bataka lam wow. Min fi an attahi மின் ஃபி அன் அலா ala ஹத்தா hatta மின் ஃபி ila. அன் அலா சொல்லுங்க. Min மின் fi ஃபி an ala. அன் அலா மின் Hatta ஃபி ila. அன் அலா ஹத்தா இலா. ஹத்தா இலா Min fi an ala hatta ஓகே ila. Min fi an ரைட். அடுத்தது ஹர்ஃபு ஜர். ஹர்ஃப் ஜர் இன்னா இன்னா அன்னா inna கா அன்னா anna பி அன்னா abi பி anna அன்னா லைத்த லைத்த laitna லாக்கின்ன லாக்கின்ன லஅல்ல. இன்னா லா அல்ல அன்னா கஅன்னா இன்னா அன்னா கஅன்னா பி அன்னா mm, லைத்த லாக்கின்ன லஅல்ல சொல்லுங்க. இன்னா அன்னா inna கா இன்னா கஅன்னா கஅன்னா கா கா அன்னா பி பா அன்னா பி பி அன்னா அன்னா லை பி அன்னா லைத்த கா இன்னா லா அல்ல லாக்கின்ன 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 லா அல்ல
இன்னா அன்னா க அன்னா சொல்லுங்க. இன்னா அன்னா கா அன்னா பி அன்னா பி அன்னா இன்னா அன்னா க அன்னா பி அன்னா சொல்லுங்க அப்ப. Inna இன்னா anna ka அன்னா anna bi anna. இன்னா அன்னா க அன்னா பி அன்னா. Inna anna ka anna bi anna. Inna இன்னா anna அன்னா ka க anna அன்னா bi பி அன்னா. anna. லைத்த லாக்கின்ன லஅல்ல. Laita லைத்த lakinna லாக்கின்ன la alla. லஅல்ல Laita இந்த ஆர்டர்ல lakinna நீங்க la பாடமாக்கணுமா? alla. லைத்த லைத்த லாக்கின்ன லஅல்ல. இன்னா அன்னா லஅல்ல க அன்னா பி அன்னா. லைத்த லாக்கின்ன லஅல்ல. லஅல்ல. அடுத்த கிளாஸ்ல தரணும் எனக்கு பாடம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரியானே? இன்னல்லாஹ இது ஹர்ஃபு நாஸ். அதுக்கு பிறகு வார இஸ்ம் என்னத்துல செய்யும்? நசுபாக்கும். Nasab la vidu. இது ஹர்ஃபு நாஸ்பும் வ இஸ்முஹான்னு சொல்லுவாங்க. Wa ismuha. இது ஒரு ஹர்ஃபுக்கும் ஒரு இஸ்முக்கும் உள்ள தொடர்பு ரெண்டு, முதலாவதும் இரண்டாவது. கிளியர் தானே? Clear. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. நான் அதுக்கப்புறம் நாங்க பார்த்தது இதாஃபா, அப்படிதானே? Ama. இதாஃபா. அதாவது அரபு மொழியில பிலோங்கிங் கேன் பி எக்ஸ்பிரஸ் யூசிங் த வேர்ட் ஆஃப் இன் இங்கிலீஷ். ஆஃப் ஆஃப் அண்ட போட்டு ஒரு உரிமையை பிலோங்கிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதாவது அரபு மொழியில உடைமை அல்லது உரிமையை குறிக்கிற விதம். அதாவது தமிழ்ல உடைய இன் என்ற விகுதிகளை அந்த இசுமோட சேர்க்கிற முறை தான் நாங்க பார்த்தோம். அதுல ஒன்று உரிமை கொள்ளப்படும் பொருள், அடுத்தது உரிமையாளர் இருக்கும், அப்படிதானே? அதுதான் நாங்க பார்த்ததுங்க. ரெண்டு வேர்டு இருக்கும், ரெண்டு இசும் இருக்கும். ஒரு இசும் ரெண்டாவது. முதலாவது இசும் வந்து உரிமை கொள்ளப்படும் பொருள், ஓன் ஐட்டம் போடுவோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரது ஓனர் வரும். இதான் ஓடர், அரபிக் ஓடர். முதலாவது என்ன? ஓன் ஐட்டம், அது உரிமை கொள்ளப்படும் பொருள் அல்ல உரிமை கொள்ளப்படுபவர். அடுத்தது உரிமையாளர், ஓனர் ரெண்டாவது. உரிமை. இந்த ஓனர் அதாவது உரிமை கொள்ளப்படும் முதலாவது வார இசும் வந்து இந்த இதுல முதாஃபாகவும் இரண்டாவது வாரது முதாஃப் இலேயாகவும் வரும் என்று சொன்னோம். இந்த முதாஃபாக வாரதுக்குரிய கண்டிஷன் அது வந்து லைட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் அதுல இருக்க கூடாது, அப்படிதான் படித்தோம். ரெண்டாவது வேர்ட் வந்து முதாஃபிலை என்று படித்தோம். இது ஜர் நிலையில வரும். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன். இது ஞாபகம் இருக்கா? Ya டவுட் barke. இல்லையே? Doubt இல்ல illa. இல்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க இப்போது ஸ்பெஷல் முதாஃப் பார்க்க போறோம். அதுல நாங்க செயின் எல்லாம் பார்த்தோம் தானே? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? மாலிகி யௌமித்தீன் கம்ப்ளீட் தானே? அது நீங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸ்பெஷல் முதாஃப் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். இத ஸ்பெஷல் முதாஃப் வேர்ட் வந்து 1 மினிட். ஃபவுக. அரபு மொழியில சில சொற்கள் இருக்கும், எப்போவும் இது வந்து முதாஃபாக வரும். ஆனா இதுக்கு இந்த முதாஃப் இந்த வேர்டுகளுக்கு சொந்தம் அல்லது உடைமை பிலோங்கிங்ஸ் என்கிற அந்த அர்த்தத்தை வராது. இது ஒரு இடத்தை அல்லது காலத்தை குறிக்கிற சொற்களாக இருக்கும். இந்த சொற்கள் வந்து எப்பவும் என்னவா வரும்? முதாஃபாக வரும். சரிதானே? இது ஒரு இஸ்ம் அல்ல. ஞாபகம் இருக்கா? ஃபௌக தஹ்த கபில பஅத தூன இமாமா கல்ஃப கத்தாம வராஅ லதா பைனா ஹவுலா இந்த மஅ மில்லதுன், இப்படியான வேர்டுகள். சரிதானே? இது வந்து ஒரு இடத்தை குறிக்கிறது. மேலே இடம், இதெல்லாம் இடத்தை குறிக்கிறது. கபிலா ஃபௌகாண்டா மேல, தஹ்தாண்டா கீழே இல்ல அடியில, கபிலாண்டா முன்னரங்கிறது பிஃபோர், பாதாண்டா ஆஃப்டர் பின்பிறகு, தூனா ஆண்டா அன்றி கீழ் அல்லது தவிரன்னு சொல்லுவாங்க. வித்தவுட் எக்ஸப்ட்ங்கிற அந்த மீனிங்களை கூடும். அமாமா இன்ஃபரண்ட் ஆஃப் முன்னால் எதிரி, ஹல்ஃபாண்டா பின்னால், கத்தாமா சரியாக பின்னால்னு சொல்ல ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப், வரா ஃபார் பிஹைண்ட் மிக பின்னால், லதா அருகில் இடத்தில், இப்படியான மீனிங்கள் நீங்க இன்ஷா அல்லாஹ் மீனிங்களை பார்க்குற. ஹவுலா ஆண்டா சுற்றி, இந்த ஆண்டு அருகில் இடத்தில், மஆ வித் இன் சப்போர்ட், மில்லதுன் ஸ்பெஷலி ஃப்ரம். லதுன்ங்கிற சொல் எப்போதும் இந்த லதுன்ங்கிற சொல் மின்ங்கிற அந்த ஹார்ஃபோட சேர்ந்து வரும். அப்போதுதான் ஸ்பெஷலி ஃபாரம் அண்டு வார், ஸ்பெஷலி ஃபாரம் அண்டு வரும். சரியானே? இது அப்படித்தான் மின் லதுன்ங்கிற ஒரு வேர்டாக தான் நீங்க கருது. அடுத்தது இதெல்லாம் இங்க பாருங்க. ஹவுலா நான் இதை பிறகு விளங்கப்படுத்தணும்னு சொன்னேன். இந்தா
மஅ ஃபௌக தஹ்த கப்ல பஅத இதெல்லாம் மன்சூப் நஸ்ப் நிலையில இருக்கா இல்லையா? நசுபா இல்லையா? ஆமா ஆமா, இது அப்படித்தான் வரும். நசப் நிலையிலே தான் இருக்குது. நசுப் மாதிரி தான் வரும். சரியானே? வேற எந்த ஆமா, இதுலையும் நசப். வராது. ஓகே, மன்சூப்னு சொன்னா நசுப் இது 15 வேர்டு. இதை சொல்ல இந்த வேர்டுகள் வந்து லர்ஃப் என்று சொல்ல ஆரம்பிக்கும். இது இடத்தையும் காலத்தையும் குறிக்கிற சொல். அதை தவிர இன்னும் ஒரு 3 சொற்கள் இருக்கிற 6 சொற்கள். இவைகள் காலத்தை குறிக்காத சொற்கள். இவைகளும் ஸ்பெஷல் முதாஃபாக வருகிறது. சரியா? இதுல மீனிங்கள் நான் போன கிளாஸ்ல பார்த்தேன். அனைத்து, எல்லா, ஒவ்வொரு, குல்லுங்கிற மீனிங்கள். ஓல், ஈச், எவ்ரிங்கிற மீனிங் இது டிஃபர் பண்ணும். நான் பிறகு பார்க்கணும். சிலவற்றில் ஒரு பாகுதி ஐயு வந்து எது எந்த ஒரு கைரு அண்டா அல்லா தவிர, அல்லாத தவிர என்று அது அதை தான் நுண்ணுங்கிற நஃப்ஸு அண்டா தானே அதுவே மீது. நாங்க போன கிளாஸ்ல படிச்சிருந்தானே இது. ஆமா, ரைட். இது வந்து இடத்தையோ ஒரு அல்லது காலத்தை குறிக்காத சொற்கள். ஆனால் இது முதாஃபாக வரும். இதோட மீனிங்கள் டிஃப்ரெண்ட். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் 2-3 எக்ஸாம்பிள்ல நாங்கள் நிப்பாட்டினோம். இதெல்லாம் நாங்கள் நிப்பாட்டினோம். இன்ஷா அல்லாஹ். ஃபௌக என்று சொன்னா என்னன்னு பார்த்தோம். இவங்க பார்த்த அபோ. இது நாங்கள் பார்த்ததானே இந்த ஆயத்து. யா ஆமா, அய்யுஹா பார்த்தோம். அல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக தஹ்தின் நபிய்யி. ஃபௌக தஹ்தி இது போற வார இசும் வந்து ஜர்ல இருக்கா இல்லையா? ஆமா, இது என்ன வேர்டு? இது ஃபௌக ஃபௌக என்ன ஸ்பெஷல் வேர்டு? ஸ்பெஷல் முதாஃபா. ஸ்பெஷல் முதாஃப் வேர்டு. ஸ்பெஷல் இது சொல்ல முதாஃப். லாஃபன்னு சொல்லுவாங்க. லர். என்ன சொல்லுவாங்க? லாஃபன்னு லர். சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா இது அடுத்த வார வேர்டு ஜர்ல இருக்கும். ஜரில் இருக்கும். ஸ்பெஷல் முதாஃபண்டா ஃபர்ஸ்ட் வார் செகண்ட் வேர்டு முதாஃபிலையில் இருக்கும் தானே? ஆமா, அந்த கண்டிஷன்ல வருது. விளங்கிச்சானே? அப்படின்னா அஸ்வாத்தக்கும் ஃபௌக சவுத்தின் நபியி, நபியின் சப்தத்துக்கு மேலே என்கிறதான் இது கருத்து. above the voice of the prophet நபியி. சரியானே? இது ஃபௌகக்கும் இதுவும் ஃபௌக. சரியானா? வபைன ஃபௌககும் சபஅன் ஷிதாதா. above you. ஃபௌகக்கும் அண்டா above all of you. உங்களுக்கு மேல். இது என்ன மீன்? வபைனனா ஃபௌகக்கும் சபஅன் ஷிதாதா. உங்களுக்கு மேல் பலமான 7 வானங்களை உண்டாக்கணும். இது ஓகே, இது வழங்கிட்டு தானே? இப்போ தஹத்தாண்டு நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்தோம். தஹத்தாண்டா என்ன மீனிங்? தஹத்தனா கீழே, அண்டர். கீழே. இது ஞாபகத்தில் தஹ்த ஷஜரத்தி அண்டர் த ட்ரீ. இது வழங்கி தானே? அந்த மரத்தடி. கிளியர்? அதுக்கு அடுத்தது குல்லு. குல்ல பார்த்தோம். ஆமா, குல்லு ஒரு டைமில் நாங்கள் செப்பரேட்டாக பார்ப்போம் இந்த மீனிங். பிறகு விவரமா ஃபௌக குல்லி தி இல்மி. ஃபௌக குல்லி தி இல்மின். சாரி, ஃபௌக குல்லி தி இல்மி. இது வந்து ஃபௌகண்டா என்ன? ஃபௌகண்டா என்ன சொல்லுங்க. பௌக்கனா மேல, அபோ. மேல. பௌக்க வந்து குல்லி இது நம்ம குல்லி லர்ஃப் லர்ஃப் ஓகே லர்ஃப். லர். இதுக்கு அதுக்கு பிறகு வார வேர்டு என்னத்துல வரணும்? குல்லி, ஜர். அதுவும் லர்ஃப் தான். அது இது ஜர். குல்லி அதுவும் லர். ஃபௌக லர்ஃப். குல்லி இது ஸ்பெஷல். சரியானே? ஸ்பெஷல் ஆமா, இசும் தான் அது. அதுவும் ஓகே. ஆனா இது இடத்தை குறிக்காத லர். இதுவும் ஒரு இசும். இது இசும். ஆனா இது ஸ்பெஷல் என்ன சொல்றது? முதாஃபா. ஸ்பெஷல் ஸ்பெஷல் முதாஃப். முதாஃப். ஓகே. இந்த குல்லி வந்து இடத்தையும் இதையும் குறிக்காது. சரியா? இது வந்து இசுமாவும் பெறும். சரியா? அதுக்கடுத்து ஸ்பெஷல் முதாவாக நாங்கள் கருதலாம். அப்படியும் இருக்கு. ஃபௌக குல்லி. சரியா? எபவ் குல்லி தி இல்மி. குல்லி தி இல்மி. தி இல்மின்டா என்ன? பொசஸர் ஆஃப் நாலேஜ். திங்கிறது பொசஸர். நான் பிறகு பார்ப்போம். அதாவது கல்வி அறிவுடைய. தில் இல்மி. தி இல்மி என்ன? கல்வி அறிவுடைய. தி என்றா உடைய. சரியான? அறிவுடைய. அதான் எல்லா எவ்ரி எவ்ரி அதாவது கல்வி அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான என்கிற கருத்தான் இது. இது விளங்குதா? விளங்கல் என்ன சொல்லுவோம்? தாவூத் பிரதர். ஃபௌகண்ட் கல்வி அபவ் அறிவுடைய எபவ் எவ்ரி இப்போ சரியா? எபவ் ஓவர் எவ்ரி எவ்ரி
பொசஸர் ஆஃப் இல்ம், இதான் இங்கிலீஷ். பொசஸர் ஆஃப் நாலேஜ். knowledge. இங்க தமிழ்ல போனா கல்வி அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான, ஒவ்வொன்றுக்கும் மேலான, ஆனா ஒவ்வொருவருக்கும் மேலானதான். சரியானே? சரி கிளியர்? இப்படிதான் நாங்க clear. போவோம். இது முன்னாள் பார்ப்போம். கபில கபில மௌத்திகி, இதை பாருங்க. கபில தாம் இறப்பது, வேதமுடையவர்களை வரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா நபி மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. தாம் இறப்பதற்கு முன், மின் கபில மௌத்திகி, இதுல மீனிங் என்ன? மௌத்துக்கு முன்னாடி, பிஃபோர் before mouth, பிஃபோர் இஸ் டெத். பின்னாடியா முன்னாடியா? முன்னாடி முன்னாடி பிஃபோர் முன்னாடி, தாம் முன்னாடி. இறப்பதற்கு முன். முன்னர், கபிலண்டா முன். பாருங்க கபிலண்டா என்ன நேரத்தை பாருங்க. இது என்ன? முன், கபிலண்டா முன். முன்னர், Okay. before. பிஃபோர். ஓகே, பிஃபோர் மௌத்துக்கு முன். சரியா? வேதம் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா நபி மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. சரியான அங்கிற அந்த குர்ஆன் ஆயத்து. லம் யத்மிஸ் குன்ன இன்சும் கபிலஹும் வலா ஜான். whom, இது என்ன? கபிலஹும் என்றா என்ன? qablahum, before them, ஸ்பெஷல் முதாஃப். இது ஜர்னிலையில இருக்கு. whom journey, yes, பிஃபோர் தம். இது சரியா? இவர்களுக்கு முன்னர், இவர்களுக்கு முன்னர் எந்த அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லைங்கிறதான் அது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மின் கபிலிக்க இத பாருங்க பாப்போம். மின் என்றா என்ன? from, ஃப்ரம் என்றான வரும். யா, சம்டைம் இட் டிபெண்ட் ஆன் த சென்டென்ஸ். நாங்க இதை பிஃபோர் ஒன்றும் நாங்க சம்டைம் நாங்க டிரான்ஸ்லேட் பண்றோம். பிஃபோர் யூ. சரியான? வமா உன்சில மின் கபிலிக்க வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபிலிக்க. சரியான? ஆல்வேஸ் மின் என்றா புறம் என்று நீங்க எடுக்கக்கூடாது. பிஃபோர் என்றும் சம்டைம் வரும். விளங்கிச்சானே? மின் என்றா எக்ஸாக்ட்லி மின் என்றா நீங்க மின் என்றா புறம் ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. அதான் வரும். இது பிஃபோர் என்கிற மீனிங்கையும் இது கொடுக்கும். முன்னர். கிளியர்? எப்போவும் புறம் என்று நீங்க எடுக்கக்கூடாது. வமா அது வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி பாருங்க. இது சூரத்துல் பக்கரான வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபிலிக்க பிஃபோர் யூ. சரியானே? அவையே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். அங்குதான் வமா உன்சில மின் கபிலிக்க. கிளியர்? clear, அதுக்கப்புறம் மின் கபிலு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயம் ஒன்று பார்ப்போம். இது ஹர்ஃபு ஜர்ரா இல்ல மின்? ஆமா, ஆல்ஃபேசர் தான். ஓகே, இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இங்க மின் கபிலி என்று வருது, இது மின் கபுலு என்று வருது. சரியா பிள்ளையா அந்த கிராமர்? மின் கப்லிக்கா இருக்குது சேக் அங்க. ஓகே, இது சரியா பிள்ளையா? இது மின் ஹர்ஃபு ஜார், இது கபிலி இஸ்மா இல்லையா? ஆமா, இஸ்மு தான். அப்ப இது ஜர்ல வரத்தானே வேணும். ஆமா, ஜர்ல தான் வரணும். இப்ப இதை பாருங்க, ரெண்டும் முதாஃப் முதாஃப் இல்லையா? இல்லையா? ஆமா, முதாஃபில தான். கபிலி ஸ்பெஷல் முதாஃப், அப்படித்தானே? ஆமா, ஓகே, அதுக்கு பிறகு அட்டாச் ப்ரொனவுன் உண்டு, இஸ்ம் உண்டு, அட்டாச் பண்ணிக்கு. கரெக்ட். அப்படின்னா இது முதாஃப் இல்லை. சரிதானே? ஆமா, ஸ்பெஷல் முதாஃப். அண்டா மின் கபிலிக்க, இது சரிதானே கிராமட்டிக்கலி? கரெக்ட். அண்டா இது ஏன் மின் கபிலு? மின் அண்டா இது கபிலி என்று தானே வரணும். சரியா? அது கிராமட்டிக்கலி மின் கப்லு. சரியா பிள்ளையா? இது லுன், முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின். இது ஹர்ஃபு ஜருக்கு பிறகு கபிலு பிஃபோர்ங்கிறது நான் பார்த்தேன். ரஃபா இது ஸ்டேட்டஸ் ஜர்ல மாதிரி வரும். இருக்குது. ஹர்ஃபு ஜர் அட்டாச் பண்ணா இது ஜர்ல வரத்தானே வேணும்.
ஆமா ஆமா, இது ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்குல்ல, இது ஓ இது சரியா ரைட்டோட பிள்ளையா? கப்லு. இது ஏன் பிழை இது மாதிரி தான் கிராமட்டிக்கல் தெரியுது. ரோங் இருக்குமோ? அப்படிதான் தெரியுது ஷேக். அப்படி குர்ஆன்ல ரோங் இருக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல இருக்காது இருக்காது. ஏன் வந்து கப்லு கொஞ்சம் யோசிச்சு இல்ல இல்ல பார்ப்போமா? ஷேக், இங்க இந்த கப்லு, ஏன்னா இது வந்து சுக்குன் இருக்குல்ல நடுவுல. ஓகே. அப்படி அது பார்க்க கூடாது இதுல. ஓகே நான் சொல்றேன் என்ன காரணம். சரி. மிஸ்டேக் இருக்க மாட்டாதானே குர்ஆன்ல. மிஸ்டேக் இருக்காது, ஆனா இது ஸ்பெஷல் இது ரீசன். தெளிவில்லை, இதோடைய இது எங்களுக்கு. why it is min qabli, why is not min qabli? இது வழங்கிச்சானே, மின் கபிலி என்று தானே வரணும். ஆமா கரெக்ட். இது மின் கபிலுவா வருது. இந்த கேள்வி உங்களுக்கு எப்பவும் வரணும். அது கிளியர் ஆகிறத நான் கொஞ்சம் பேசுறேன். பாருங்க, வென் கபிலா, கபிலா தான் நோமலா வர கபிலா, சரியானே? எலாங் ம் வித் முதாஃபிலை, இது ஒரு முதாஃபிலை வேர்டு இல்லையா? கபிலாவும் ஒரு ஆமா முதாஃபிலை வேர்டும் வந்தால் இது வந்து என்ன நிலையில் இருக்கும்? ஜர் நிலையில வரும். அதான் நோமல் விலையில வரும். மீனுக்கு புறம் வர இது கபிலி என்று வரும். எப்படி வரணும்? ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் முதாஃபோட அதுக்கு முந்தி ஒரு ஹர்ஃபு ஜர்ரை போட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக கபிலியா வரணும். நோமலா கபிலாண்டு அந்த வேர்டு இருக்குது. நான் சொன்னேன்லவா, ஃபவுகா, தஹ்தா, கபிலா, அப்படிதான் நீங்க இதுல வேர்டு இல்லை, நசுபு நிலையிலான்னு இருக்குது. ஆமா ஆனா நான் ஒரு மின்ன போட்டா அது கபிலி என்று வருகுது. எப்போதுன்னு சொன்னா அது முதாஃப் இலை வேர்டோட சேர்ந்திருக்கும் போது, ஒரு இதாஃபா கன்செப்ட்ல வரும்போது, ஒரு லார்ஃபோட ஒரு சேர்க்கின்ற போகும், விளங்கிச்சானே? அப்போது இது கபிலியா வரும். அப்படி இல்லாம ஒரு அட்டாச் இஸ்ம் இல்லாட்டி இது கபுலு என்று வரும். மின் கபுலு என்று வரும். எப்படி வரும்? கபலு. மீன் கப்லு. விளங்கிச்சா? when attached to min alone, மின்னோட மட்டும் போட்டா வில் சேஞ்ச் டு மின் கபுல். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு வளைந்து கொடுக்க முடியாத ஒரு வித்தியாசமா வர்றது. எப்படி வரும்? நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா மின்னோட ஒரு கபிலங்கிற வேர்டை அட்டாச் பண்ணினா அது கபிலு கொண்டு எங்க எடுத்து பார்த்தாலும் மீன் கபிலு 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 தான் வரும். புரிஞ்சுதோ? ஆனா அதோட ஒரு கபிலங்கிற வேர்டோட இதுக்கு மின் ஒரு அர்ஃபு ஜர்ஃப் வச்சு இந்த கபிலங்கிற வேர்டோட ஒரு அட்டாச் புரோனவுன் இசும் என்னத்தை சேர்த்தாலும் மின் கபிலி நோமல் விதை நோமல் வரும். மின்னுக்கு புறம் வாரது ஜர்ல வர தானே வேணும். அது ஜர் நிலையில வந்து நோமல் நிலையில வரும். இது கிளியரா இல்லையா? கிளியர். வெறும் வெறும் இதான் டிஃபரன்ஸ். அதுல வந்து ப்ரொனவுன் சேர்க்கிறோம், இதுல கீழே இருக்கிறதுல புரோனவுனா ஒரு அட்டாச் இசுமோ அட்டாச் புரோனவுன் சேர்த்தாலும், ஆமா. ஸோ ஒரு இஸ்மோட அட்டாச் ப்ரொனவுன் சேர்க்கும் போது அதாவது இதாபா அது கன்செப்ட்ல வருதான்னு பாருங்க. ஓகே அந்த கன்செப்டோட இந்த மின் அட்டாச் பண்ணினா இது கபிலி என்று வரும். கப்லி தான் வரும். அப்படி புரிஞ்சா? அட்டாச் ப்ரொனவுன் இஸ்ம கூட முதாஃபுலாவோட அட்டாச் ப்ரொனவுன் இல்லைன்னா கப்லு ம், தான் வரும். அதாவது மின் கபிலு மின் அக்டஸ் நோமல், அதாவது ஒரு என்ன இது? இங்க பாருங்க, when qabila along with mudaf ilay is attached, விளங்கிச்சானே? ஒரு முதாஃப் இலையோட கபிலா இஸ் அட்டாச் பண்ணுது, அப்படிதானே? விளங்கிச்சா இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அதோட அட்டாச் பண்ணுகின்ற போது இது ஹர்ஃபு ஜர்ருக்கு போற அடுத்த வேர் எப்படி வரணும்ல? இ என்ற சவுண்ட்ல வரணும். ஆமா இல்லையா? ஆமா, உம்மு யூசுப் ஏதோ டவுட் கேட்டிருக்காங்க சேட்ல. யாரு சொல்லுங்க. டவுட் இல்லாம நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு கொள்ளுங்க. வாட் அபவுட் பக்ரா ஆயா 237? என்ன சொல்லுங்க சாயத்தை சொல்லுங்க. பக்ரா 2 ஆயத்து அவங்க சிஸ்டர் நினைக்கிறேன், அதான் மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. குரான்ல பக்ரா ஆயத் என்ன 237. 237? ஆமா 237ல என்ன இருக்கு பாக்குறேன் நான். 237 237 பாருங்க. 237ல என்ன இருக்குது? என்ன 237 என்ன? மின் ரப்பிஹி, மிர் ரப்பிஹி. அது சரியான இப்ப இது மின்னோட ரப்பங்கிற இசும சேர்க்கப்படுது. அது மிர் ரப்பிஹி, அதுதானே 237 தானே? மின் பத்தலக்கா ஆமா ஆதமு மிர் ரப்பிஹி, அதான் சொல்லிடலாம். இங்கிலீஷ் ஷேக் இன் தல்லக்துமுஹுன்ன மின் கப்லி மின் மின் கப்லி. கப்லி. மின் கப்லின்னு வந்திருக்கு. எத்தனை? 237 தானே நீங்க சொன்ன, வேற ஏதாவது சொல்லு. ஆமா 237 தான். நான் 237 தான் இப்ப பார்த்திருக்கேன். வ மின் இன் கப்லின்னு தல்லக்துமுஹுன்ன
ஆ வயின் தல்லக்துமுஹுன்ன மின் கபலி. மின் கபிலியா இங்க கபலி மின் வந்திருக்கு கபிலி அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன வருது எங்க இருக்கு எத்தனாவது மின் ஆயத்து கிளியரா கபலி சொல்லுங்க மின் கபலி அன் தமஸ்ஸுஹுன்ன வக்கத் ஃபர்துத்தும் அன் அன் போட்டுங்க நீங்க தமஸ்ஸுஹுன்ன ம் வகத் ஃபரத்தும் லஹுன்ன ஃபரீலத்தும் ஃபனிஸ்ஃபு ரைட் ஃபரீத்தும். ரைட் அதை நாங்க அவங்க கொஸ்டின் வந்து திரும்ப மின் கபலி சொல்லுங்க ஏன் இங்க வருதுன்னு கேட்குறாங்க. அதான் மின் கபிலி என்ன அதுக்கப்புறம் இது ஸ்பெஷல்ல அன் வருது இல்லையா அன் அன் சொல்லுங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன வருது அன் மின் வருது கபிலிக்கு மின் அடுத்தது என்ன கப்லி அன். அன்னு வருதா அன் வருது. கரெக்ட், அன் வருது. அன்னுக்கு பிறகு வரதவா வரதுக்கு வார அன்னும் அது அதுக்கப்புறம் என்ன வருது தமஸ்ஸுஹுன்ன வாசிங்க கொஞ்சம் 237 ஆகுது நான் ஆமாம்மா 237 தான் நான் பார்த்தது அது 237 அப்படி கேள்வி இப்போ பக்கரா தானே ஆமாம் ஆமாம். அப்படியா ம் ம் ஆமாம் 237 தான். 237 நீங்கள் வேணால் 238 பார்ப்பீங்க நினைக்கிறாரு. 230 நான் பார்க்கறேன்னு தெரியும் அந்த ஆயத்துக்கு அப்புறம் வருது லா ஜுனாஹா அலை. அது 236. ம் ஆமா, இது 237. இதுலேயும் மின் கபலி 237 அன் தானே வருது. ஆமாம் அதுக்கப்புறம் அன்வரி தானே அது ஆமாம் அன்மஸ்தர் வருது ஆமா, அன் வருது. 237 நான் பார்க்குறேன் 236 பார்த்தாச்சு 37 அப்போ 38 குரான் அந்த பேஜ்ல காணல என்னண்டு நான் சூரத்து பக்கரா அல் காணல பக்ரா சூரத்து பக்கராவில் நிற்கிறேன் நான் 37 பார்த்துட்டேன் 38 பார்த்துட்டேன் பெரிய குரான் இங்க இருக்கணும். ரைட் அதை நீங்க நான் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க பார்ப்போம் Check சரியா 237. Bukral ஆ 237. 237. 237 237 எந்த எந்த இதுல வரும்னு சொல்லுங்க இப்ப 37 எங்க இருக்கு? 237 237. Bakra வந்துட்டு 237. 237 237 237. 2237 ஓகே 2237 ஓகே நோ 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 நோ. வைன் தல்லக்துமுஹுன்ன மின் கபிலி அன் ஆ தமஸ்ஸுஹுன்ன ஓகே எனக்கு வழங்கி சரியானே 237 மின்னோட ம் அன் மஸ்தரி அது நாங்க பிறகு பார்ப்போம் சரியானே நாங்க பிறகு பார்க்கக்குள்ள அது வந்து ஒரு இசுமா கருதப்படும் அது வந்து முதாஃபிலிய மாதிரி அது வரும் அந்த கன்செப்ட் சரியானே அதை நாங்க பிறகு பார்த்துக்கொள்வோம் இப்போ நீங்க டைரக்டா இதை பாருங்க நான் சொன்ன ஒரு முதாஃபிலேங்கிற வேர்டை பாருங்க இது இன்னொரு கண்டிஷன் ஒன்று அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு சரியானே 237 அதை நாங்க மறுக்க பிறகு பார்த்துக்கொள்வோம் சரியா இதை நீங்க நான் தந்த இந்த கன்செப்டை மட்டும் பாருங்க தற்போது கிளியர் விளங்குதா கேட்ட எஸ் யாரும் எஸ் டவுட் இருந்தால் சொல்லுங்க எஸ் எஸ் ப்ரொசீட் ப்ளீஸ். அது இன்னும் ஒரு கண்டிஷன் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிறதால அதை அந்த கண்டிஷனை நாங்கள் இன்ஷால்லா பிறகு பார்ப்போம் இது மின் கபிலிக்க இது முதாஃபிலை இதுவும் அது நீங்க இன்னும் கன்செப்ட் படிக்கல பிறகு இன்ஷால்லா அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இன் அட்வான்ஸ் இதுவும் அது இது வந்து மின் கபிலி சேம் ஓர்டர் சொல்லுங்க ஷேக் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இந்த சாப்டர் இந்த கிளியர் ஆயிடுச்சு. சேம் ஒரு இஸ்மு கன்செப்ட் கூட போகும் அட்டாச் ப்ரொனவுன் ஆட் பண்ணா அது மின் கப்லி தான் ஆகும். அப்படி ப்ரொனவுன் ஆட் பண்ணலன்னா இஸ்மு கூட அது மின் கப்லு தான் ஆகும். அது கிளியர், இது கிளியர் ஷேக். கபிலுவா நெக்ஸ்ட் நீங்க மூவ் ஆனா பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட். இந்த 237ல இன்னொரு கண்டிஷன் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஒரு ஃபியல் ஒன்று வருது சரியா அதோட அன்மஸ்தரியா செய்யறக்குள்ள அது இசுமாக மாறும் அது நாங்க அது வந்து சேம் இந்த கன்செப்ட் மின் கபிலி என்ற அந்த கன்செப்ட்லாம் வரும் நாங்க பிறகு அது பார்த்துக்கொள்ளலாம் தட்ஸ் த இது ரீசன் ரொம்ப கிளியர். மின் கபிலி இது கிளியர் ஆயிடுச்சு. சரியான அது நாங்க இன்ஷால்லா அட்வான்ஸ்ல படிக்கக்கூடிய விஷயங்கள் அது பிறகு நாங்க பார்த்துக்கொள்ளலாம் கிளியர் அது. இது கிளியர் இன்ஷா அல்லாஹ் இது கிளியர் ஷேக். இது கிளியர். ஓகே மூவ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ். அமாமா. சரியோ? பல் யுரீதுல் இன்சானு லி யஃப்ஜுர அமாமஹு. விளங்குதா? ம் தன் எதிரே. அமாமாண்ட தன் எதிரே. சரியானே? எனினும் மனிதன் தன் எதிரே வரவிருப்பதை கியாம நாளே பொய்விக்கவே நாடுகிறான். இந்த அமாமாங்கிறது லி யஃப்ஜுர அமாம. சரியான? பல் யுரீதுல் ம் இன்சான் லி யஃப்ஜுர அமாமஹு. இது என்ன இது? அட்டாச் ப்ரோனவுன் ஹூ மனிதனுக்கு முதாஃப் கூறியது. ஸ்பெஷல் முதாஃப். சரியான? ஸ்பெஷல் முதல். ஸ்பெஷல் ஆமா, கரெக்ட். அதாவது லாஃப் அமாமஹு. அட்டாச் பண்ணணும். தன் எதிரே. தன் எதிரே. அவன் தன் எதிரே எதிரே. என்ற கருத்தை சொல்லிக்கொள்வேன். வைத் வாஅத்னா மூசா 40 லைலத்தன் சும்ம தஹத்தும் இஜ்ல மின் பஅதிஹி. பின்னர். சரியானே? இதுவும் அட்டாச் ப்ரோனவுன். இதுவும் இதுவும் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். முதாஃபா. இது மின் பஅதிஹி. இது ஒரு பாதிஹி. முதாஃபிலே கண்டிஷன். சரியானே? மின்னுக்கு அதே பிறகு மாதிரி வராது கப்லிக. முதா. இது கரெக்ட். மின்னுக்கு பிறகு கப்லிக வர என்ன மாதிரி வரணும்? பாதி. நான் பாதிஹி. சொன்னது கபிலக்கு மட்டும்தான் பொருந்துமா? நான் என்னது சொன்னேன்? கப்லக்கு மட்டும் கபல. தான் பொருந்தும். சொன்ன கன்செப்ட் வந்து கபிலக்கு ஸ்பெஷலா. ஆ சரியா? அது கபிலான கபிலுவா மின் கபிலுவா மட்டும்தான் வரும். நான் இது வந்து பாத. சரியா? மின் பாதிஹி. சரி. சரியானே? மின் பாதிஹி. மின் பாதிஹி வ அன்தும். ஓகே. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 இரவுகளை வாக்களித்தோம். அவர் சென்ற பின்னர் காளை கன்றை ஒன்றை கடவுளா எடுத்துக்கொண்டாங்க. அதுதான் மின் பாத் வாந்தும் லாலிம். அடுத்தது தூனா வமின்ன தூன தாலிக்க. மேலும் நிச்சயம் நம்மில் நல்லோரும் இருக்கின்றனர், அப்படி அல்லாதவர்களும் நம்மில் இருக்கின்றனர். சரியா? தூன தாலிக்கண்டா தூனண்டா என்ன சொன்னேன்? பிசைட், தூனனா பிசைட். எக்ஸப்ட், வித்தவுட். அப்படி அல்லாதவர். வமின்னா தூன தாலிக்க எமாங்காஸ். சரியான? மேலும் நிச்சயம் நம்மில் நல்லோரும் இருக்கின்றனர், அப்படி அல்லாதவர்களும் எமாங்காஸ் இருக்கின்றனர் என்கிற கருத்து. கிளியர்? தூன தாலிக்க என்கிற கருத்து. அடுத்த ஹல்ஃபா. வமா ஹல்ஃபஹும் யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஹி இல்மன். யஅலமு மா பைன. இது என்ன? மா யா பைன மா ஐதீஹிம். பைன. பைனண்டா என்ன? பைனனா பிட்வீன். பிட்வீன். இது வந்து நம்ம இது அவர்களுக்கு ஹர்ஃபே முன்னிருப்பது. ஐதீகம்னா முன்னிருக்கிறது. இதை பாருங்க. ஆமா. இது என்னது? ஐதீஹிம். ஐதீஹிம் ஹிம் முதல் வந்து முதாப் முதாபிலை. முதாப் ஐதி. முதாப். ஆமா, சரியான? முதாப் முதாப். முதாஃப் முதாஃப். கரெக்ட் கரெக்ட். பைன ஐதீஹிம். பைன ஐதி. இது ஜர்ல வருது. பைன ஐதீஹிம். பைனக்கு இது போற வர ஜர்ல. ஐதீஹிம். சரியானே? அவர்களுக்கு முன்னிருப்பதை. வமா ஹல்ஃபஹும். ஹல்ஃப மேல மேல. இது அட்டாச் பண்ணானோ இல்லையா? அட்டாச் ப்ரோனவுன் தான் ஹும். ஓகே. வமா ஹல்ஃபஹும். சரியானே? ஸ்பெஷல். அவர்களுக்கு பின்னால் இருப்பது. இது முன்னிருப்பது. ம் சரியானே? ம் Before them and after them. அடுத்தது லதா. லதையா. லதையான்னு சொன்னா யா மூசா லா தஹஃப் இன்னி லா யஹாஃபு லதையல் முர்சலூன். மூசாவே பயப்படாதீர், நிச்சயமாக என் தூதர்கள் என்னிடத்தில் பயப்பட மாட்டார். லதை என்ற இடத்துல இல்லைங்களா? அருகில் இடத்துல அப்படிங்கிற கருத்தில் இந்த பிரசன்ட். இது கிளியரா? லதையண்டா கரெக்ட். இன் மை பிரசன்ட்ங்கிற கருத்து என்ன? எனக்கு முன்னுக்கோ என்னிடத்துல அப்படி என்ன கருத்துக்கள் கொடுக்கும். ஹவுலா சுற்றி. பலம்மா அதாஅத் மா ஹவுல தஹபல்லாஹு பினூரிஹிம். பக்கரவல்ல பக்கராத நினைக்கிறேன். எஸ். ஓகே. மதலுஹும் ஓ கமதலில்லதி இஸ்தௌகத நாரன் ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு தஹபல்லாஹு பினூரிஹிம் வதரகஹும் ஃபீ லுலுமாத்தின் லா யுப்சிரூன். சரியானே? மா ஹவுலஹு அரவுண்ட் ஹிம். இதனை ஸ்பெஷல் முதா. அவனை சுற்றி. அவனை சுற்றி. சரியானே? இத்தகையதுக்கு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. சூரத்துல் பக்கராவில் அந்த 3 விஷயங்கள், அதாவது யாரு 3 பேரை குறிப்பிடப்படுது இல்லவா? முதலாவது என்ன? ரைட். காஃபிர்.
அடுத்தது முத்தகீன் என்ன, அடுத்தது முனாஃபிக். அந்த புறவு வர அந்த உதாரணங்கள், அது சம்பந்தப்பட்ட உதாரணங்கள். முதலாவது வார உதாரணம், அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்கள் ஒளியை பறித்து விட்டான், இன்னும் பார்க்க முடியாத காரூரில் அவர்களை விட்டு விட்டானுங்கிறதான் அந்த இது. அதான் அதனை சுற்றி மாஹவுலம் ரஹபல்லாஹு பின்னுரி பலம்மா தாஅத் மாஹவுலவ், அதனை சுற்றி. ஓகே, என்கிற கருத்து தான் அது. அருகில் இடத்தில் அப்போது இந்த என்கிற கருத்து. இந்த இதுல மீனிங் என்ன? அவர்களுடைய இறைவனிடத்தில் இந்த இது இந்த ரப்பி ஹிம். இது கிளியரா? விளங்கிட்டா? கான்செப்ட் விளங்கிட்டா? இது இந்த ரப்பி, சரியா? இது முதாஃப் முதாஃப் ரப்பி. மின் தஹ்திஹா, மின் தஹ்திஹா, மின் தஹ்திஹா, அவற்றின் கீழே. தஹ்தியாண்டா இது அவற்றின் கீழே. ஜன்னாத்துன் அதினி தஜிரி மின் தஹ்தியா, சரியா? இது ஜன்னாத்தை குறிக்குது. அதன் கீழேங்கிறதா இந்த அதை ரிமூவ் பண்ணுது. மின் தஹ்தி இது ஜர்ல இருக்கு, இது முதாஃப் முதாஃப். கிளியரா இல்லையா? கரெக்ட். மின்னுக்கு பிறகு வர என்ன வரணும்? மிஸ்ஸும் தஹதி மின்க்கு வர்ற அப்புறம் ஜர்ல ஜர்ல வரணும். வரணும். ஆனா இது இங்க இது வந்து முதாஃப் அட்டாச் முதாஃப். ப்ரொனவுன் ஹா, ஹா அட்டாச் ப்ரொனவுன் இருக்கிறதுனால அது இதாஃபா, இதாஃபா. கரெக்ட். கிளியர்? ஏன்னா ஜன் கரெக்ட். மின் தஹ்தியா, பிகாஸ் ஆஃப் தஹ்திஹா ரிஃபரிங் ஜன்னாத். ஜன்னத்காக தானே சேர்க்க ஆஹா இருக்குது அங்க. ஜன்னத் வந்து ஃபீமேல் தானே, ஜன்னத் வந்து ஃபீமேல், அதனால தானே ஹா நான் இருக்கு அப்புறம் அங்க. படிப்போம், ஜெண்டர் படிக்கக்குள்ள பார்ப்போம். ஓகே. ஹா ரிஃபரிங் ஃபீமேல். நான் இன்ஷா அல்லாஹ் ஜெண்டர் படிக்கக்குள்ள பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பிராக்டிஸ் தேவை ஷேக், நிறைய வேர்டு இருக்குல்ல. இதை நாங்கள் கொஞ்சம், நான் இது கடுமையாக ஞாபகத்தில் வச்சுக்க அவசியம் இல்லை, கொஞ்சம் பார்த்துட்டு போகல. அது பரிச்சயமாயிரும், ஈஸியாக பரிச்சயமாயிரும். ஆனா குர்ஆன் இது போகல வரும். அது கொஞ்சம் மீனிங்கை கொஞ்சம் வச்சுக்கணும்னா சரி. வித் சப்போர்ட். فإن مع العسر يسرا. إن مع العسر يسرا. சரியா? மால் உஸ்ரி, இது சரியா பிள்ளையா? மால் உஸ்ரி இது என்ன இது? ஹர்ஃபே ஜர், உஸ்ரி தானே ஜர் இருக்குது. கிளியர்? ஆமா, கிளியர் தானே? துன்பத்துடன், நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, லேஸ் இருக்கிறது. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஈஸி, சரியா? இந்த indeed with hardship will ease, ஈஸ்ங்கிற கருத்து. indeed will hardship will be easeங்கிற கருத்து, சரியான? இது ஈஸ்ங்கிற கருத்து தான் யூஸ். கிளியர்? தமிழ்ல இப்படி சொல்லப்படுது, துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, நிச்சயம் துன்பத்துடன் இன்பம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது தமிழை சொல்லு, அவங்களோட டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. வித் ஹார்ட்ஷிப், இது இங்கிலீஷ்ல வித் ஹார்ட்ஷிப் ஈஸ் வில் பி ஈஸ். ஆனா நிறைய பேர் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து தப்பா பண்றாங்க. துன்பத்துக்கு அப்புறம் தான் இன்பம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. தப்பா சொல்லல இல்ல, நிறைய பேரு துன்பத்துக்கு அப்புறம் தான் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு. ஆனா அது கூடயே வருது. அது நாம பிளேன்னு சொல்லே இல்லை, நாம டிரான்ஸ்லேட்டர் அப்படிதான் இருக்குன்னு நாம வச்சுக்கொள்ளும், சரியான? we cannot say what is correct. நாம படிக்கிற அது ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குதுண்ணா, சரியானே? இன்ஷா அல்லாஹ். மில்லதுன், குறிப்பாக விசேஷம் மில்லதுன். மில்லதுன்க்கு என்னன்னா ஃப்ரம் யுவர் செல்ஃப். இது வழங்கிட்டா மின் பிறகோல லதுன்கிற இது இருக்குது, சரியா? லதுன்ங்கிறது ஸ்பெஷல் முதாஃப், இது இப்படித்தான் பெறும் லதுன், சரியா? மின் லதுன் மின் லதுன் நாங்க எப்படி பார்த்தோம், ரெண்டும் ஒரு வேர்டு சொன்னோம் இல்லையா? ஆமா, இது இப்படித்தான் மின்னோட அந்த லதுன் வரும், அதோட அட்டாச் பண்ணப்பட்டு இது இதாஃபா கான்செப்ட். மின் லதுன்க, சரியானே? ஃப்ரம் யோர் செல்ஃப், ஃப்ரம் யோர் செல்ஃப் மின் லதுன்க நசீர். வஜ்அல் லனா மின் லதுன்க
وليا واجعل لنا من لدنك نصيرا. Our Lord, take us out of this city of oppressive people. Appoint for us from yourself a protector, and appoint for us from yourself a helper. சரியா? மில்லதன்க எங்களுக்கு உன்னிடமிருந்து தக்க ஒரு பாதுகாவலை அளித்தருள்வாயாக. இன்னும் எங்களுக்காக உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனை அளித்தருள்வாயாக என்ற அந்த பிரார்த்தனை தான் இந்த இது. சரியானே? وَاجْعَلْ لَنَا مِن لَّدُنكَ وَلِيًّا وَاجْعَلْ لَنَا مِن لَّدُنكَ نَصِيرًا. சரியான? from yourself. அடுத்தது குல்லு இன்னல்லாஹ இது சரியா? சரிதான். இதென்ன? இது ஹர்ஃபே நசப் இன்ன, அதனால இஸ்மு வந்து நசப்ல வருது. இன்னல்லாஹ் கான அலா குல்லி ஷைஇன் ஷதீத். அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்களும் மீதும் என்ற கருத்துக்கு அலா குல்லி ஷைஇன். சரியா? புள்ளி அனைத்து எல்லா ஒவ்வொருங்கிற மீனிங்கள் வரும். இதை நாம் ஒரு நாளைக்கு அந்த புள்ளிற ஸ்பெஷல் எப்படி அதை நாம் பிறகு நாங்கள் பார்க்குறோம். இதை புத டைம் பீயிங் இந்த மீனிங்கை இதில் சொல்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கோம். அலா குல்லி ஷைஇன். சரி, அலா இப்போ வாரது ஜர்ல வரணுமா இல்லையா? இதுக்கு பிறகு இது முதாஃப் இல்லை. சரியானே? கரெக்ட். எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியெல்லாம் இருக்கிறேன். அலா குல்லி ஷைஇன். சரி, குல்லு நஃப்ஸி இது வந்து ஜர்நிலையில தான் இருக்கு. நஃப்ஸின் ஒவ்வொரு ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். சரியானே? இது கரெக்ட் சரிதான். ஓகே, சரிதானே? சரிதான். நெக்ஸ்ட் அக்பல பஅதுஹும் அலா பஅதி. இது சரியா? அலா பாதி, அலா அப்பான். அலா வந்து என்ன? பஅதுஹும் அவர்களின் சிலர். சரியா? ஹர்ஃபே அலா பஅதி. சரியா? ஆமா. they all approach one another inquiring each other என்றதான் இது. அக்பல பஅதுஹும் அலா பஅதி யதஸாஅலூன். அவர்களில் சிலரை முன்னோக்கி விசாரிக்கின்றார். பஅதுஹும் some of them. சரியானே? அலா பஅதி கரெக்ட். அதர்ஸ்ங்கிறது கருத்து. ஐயுக்கும் விச் ஆஃப் யூ. ஐயுக்கும்ண்டாங்க என்ன மீனிங்? எது, எந்த பொருள்ங்கிற மீனிங்கை கொடுக்குது. உங்களில் எவர்ங்கிறத ஐயுக்கும் அஹ்சன் அமல. இது தபாரக்கல்லது அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமல. இல்லையா? கரெக்ட். விச் ஆஃப் யூ பெட்டர் இன் அமல் என்கிற கருத்தான் அது. எவர் செயல்களில் மிகவும் அழகானவர்ங்கிறான். ஐயுக்கும் அஹ்சன் அமல். பிகைரி, இது மீனிங்க பாருங்க, வித்தவுட் அக்கவுண்ட். மேலும் அல்லாஹ் தன் நாடியர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கிறான். வல்லாஹு யர்சுகு மை யஷாஉ. சரியா? மன் யஷாவா, இது நாட் மின்னா, மை யஷாஉ பிகைரி ஹிசாப். பிகைரி ஹிசாபின் ஜர்ல இருக்கா இல்லையா? இது கைரி யசீர், இலேசானதா இல்லைங்கிற கருத்து. அலல் காஃபிரின் கைரில் யசீர். இது வந்து சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி. இது எப்படி இல்லை? ஜர்ல இருக்கா இல்லையா? ஜர்தான். கோபத்துக்கு ஆளானவர் வலியும் இல்லைங்கிற கருத்து. சரியா? இப்படியான ஃபஅது பிசூரத்தின் மிம் மிஸ்லிஹி. சரியா? இது மிம்மிதிலி என்ற என்ன? லைக் போன்ற ஒத்த என்ற கருத்து. ஸோ இதில் சொல்லப்படுது லைக் ப்ரொடியூஸ் அ சூரா லைக் தி ஆர் ஆஃப் என் கோல் அப்பன் யுவர் விட்னஸ் அதர் தன் அல்லாஹ்ங்கிற அந்த இது மின் தூனில்லாஹிங்கிற அந்த மிம்மிதிலி. ஓகே, அல்லாஹ் இது வந்து அந்த அதில் சந்தேகத்தில் உண்மை உடையவராக இருப்பினாரில் அல்லாவை தவிர உங்களுக்கு உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயம் சூரத்தை மீமிதே இது போன்ற ஒரு அத்தியாயத்தையும் கொண்டு வாருங்கள். மின்தூனில்லா அல்லாவை தவிர. மின்தூனில்லா என்றால் அல்லாவை தவிர. சரியா? சரியா இருக்கா? கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கு சார். இதெல்லாம் சரியானே? இது ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யமா உண்டு. நாம் பார்ப்போம் குயிக்கா அடுத்த கன்செப்ட் போகிறதுக்கு. டைம் எவ்வளோ இருக்கு?
ரைட். முத்துக்கள். பாப்போமா? சரி. கிளியரா? சரி, கொஞ்சம் இதா இருக்குது, படிக்கணும் அதை. விளங்கல. கொஞ்சம் இன்னும் அதை இன்னைக்கு படிச்சாதான் கிளியரா வரும் அது. இதை பார்ப்போம். ஜெம் ட்ரெஷர் ஆஃப் டூ ஓஃபன். ட்ரெஷர் ஆஃப் டூ ஓஃபன். அரிய முத்துக்கள். இரு அனாதைகளுக்காக பாதுகாக்கப்பட்ட புதையல். சரியோ? 1 minute. ஓகே, இதுல பார்ப்போம். இது ரெண்டையும் எனக்கு டிஃபரெண்டா பாருங்க. வாட் இஸ் தி டிஃபரெண்ட்? சொல்லுங்க. வாட் இஸ் தி டிஃபரெண்ட்? இது ரெண்டுக்கும் உடைய வித்தியாசத்தை சொல்லுங்க. கன்சுன் லஹுமா, கன்சஹுமா. லாம் வந்திருக்கு. ஓகே, ஹெவியா இருக்கு மேல உள்ளது. இது என்ன கான்செப்ட்? இது என்ன கான்செப்ட்? யாரும் படிச்சதை வச்சு சொல்லுங்க. இது ஹெவியா இருக்கு. இது இதாபா கான்செப்ட் வருமா இல்லையா? முதல் சொல்லுங்க. இது முதாஃப் வேர்டா வரக்கூடிய சான்ஸ் இருக்கா? இல்ல 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 அது ஏன்னா லைட்டா வரணும், அல் இருக்க கூடாது. சோ லைட்டா இல்ல, இது ஹெவியா இருக்குது. சோ ஹெவியா அது இருக்கு. முதாஃபே வர அப்ப இது ரெண்டையும் பாருங்க. அதுவும் வராது ஷேக். ஏன்னா இல்ல இல்ல லாம் இருக்குது இல்ல. அப்ப லாம லஹுமா. சொல்லுங்க. பாத்தா காஃப். பாத்தா கா லா லாம். லாம் என்னது? வாவ் மின் லாம் வந்து ஹர்ஃபே ஹர்ஃபு ஜர். ஜர். ஆமா, ஹர்ஃபே ஜர். இது என்ன? அப்ப இது இது வந்து இதுப்பா. ம். உமா வந்து இது வந்து ப்ளூரல். நீங்க எல்லாம் உமா ப்ரொனவுன்ஸ். உமா. pronoun. போத் ஆஃப் தம். உமா ஆமா, both of அது them. அட்டாச் நீங்க எல்லாம் அட்டாச் pronoun. attached இது இப்ப pronoun. என்ன நிலையில இது? இது இதாஃபா. ஹர்ஃபே ஜர் நிலையில இருக்குது. ஜார் நிலையில இது. அப்ப இது ம். ஜார் மஜ்ரூரா இல்லையா? ஆமா, இது ஜார் மஜ்ரூர். ஓகே, கன்சஹுமா. இது என்ன நிலை? கஞ்ச. கஞ்சஹுமா. கஞ்ச வந்து முதாஃப. ஏன்னா அல்ல இல்ல, இது லைட்டா முதாஃப். இருக்குது. முதாஃப் வேர்ட். முதாஃப். முதாஃப். இது உமா. உமா வந்து ப்ரொனவுன். முதாஃப் இலை இல்லையா? இதாஃப இலை. முதாஃப் இலை. ஆமா, இது ஹுமா. முதாஃப் இலை. முதாஃப் இலை. இது ஹுமா வந்து ரஃபா ஸ்டேஜ், முதாஃப் இலை. நஸ்பு ஜர்ரோல்ஸும் ஹுமா தான். சரியானே? ஆமா ஆமா, அப்பனா கரெக்ட். இது இதாஃபா கான்செப்டா இல்லையா? இது முதாஃப், ஆமா, முதாஃப் இலை. இதுல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்போ கன்சுல் லஹுமா. கன்சும் என்ற ட்ரெஷர், ம். புதையல் அப்படின்னு சொல்லுங்களேன். புதையல். ம். லஹுமா அண்டா லாம் அண்டா ஃபூ அண்டுலுவா. சரியானே? இது ஹெவி. சரியான? நான் பார்க்க இது ஜார் ஹெவி. மஜ். சரியானே? அவர்களுடைய ட்ரெஷர் ஜார் ஃபார் மஜ்ரூர். போத். ட்ரெஷர். இது ட்ரெஷர் ட்ரெஷர். அவர்களுடைய. இது ட்ரெஷர் என்ன? ஆமா, புதையல். அவர்களுக்கு, அவர்களுடைய அவர்கள் புதையல்கள். இருவருக்குமான புதையல். இருவருக்குமான உரிய புதையல். புதையல். இது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாமா இல்லையா? கரெக்ட் கரெக்ட், முடியும் முடியும். அதாவது அவர்களுக்கு உரித்தான சொந்தமான புதையல். ட்ரெஷர் டு விச் தே ஆர் என்டைட்டில்ட். இது ஜார் மஜ்ரூர். கிளியர் தானே? கிளியர். ஃபார் போத் ஆஃப் தம். சரியானே? இருவருக்கும் உரியான சரி. புதையல். Right. இதை பார்ப்போம். இது முதாஃப் இலைக்குரிய என்ன? இது வந்து போகுதா? எது? என்ற இது சரியா போகுதா? இது இல்ல என்ன? இல்ல, கரெக்ட் தான். இல்ல இல்ல, கரெக்டா உங்க இருக்கு. நெட் கரெக்டா இருக்கு. இன்டர்நெட் கரெக்டா இன்டர்நெட் இருக்கு. ஓகே தானே? இன்டர்நெட் ஓகே 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 தானே? ஆமா ஓகே ஆமா. ஓகே. ஓகே, கன்சலவுமா. இது வந்து லைட், நோ அல். சோ இது முதாஃப். உமா இது ஜர் லைக் கன்சலவும். இது எப்படி என்ன மீனிங்? இது இதாஃபா கன்சல். ட்ரெஷர் ஆஃப் போத் ஆஃப் தம். இது சரியான? ட்ரெஷர் ஆஃப் போத் ஆஃப் தம். இது சரியா போலையா நான் சொன்னது? இது சரி. அவர்கள் இருவரின் புதையல். அவர்கள் இருவரின் புதையல் என்று சொல்லலாம். இருவரின் புதையல். ஓகே, அப்படின்னு சொன்னா முதாஃப் இலைக்கு இடையில ஏதாவது இடையில வர முடியுமா? வர முடியாது. வர முடியாது. ஆனா ஜார் மஜ்ரூருக்கு நடுவுல முடியாது. ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஜார் மஜ்ரூருக்கு நடுவுல எது வேணாலும் வரலாம்.
ஆனா முதாஃப்க்கு இலையில ஜார் வரக்கூடாது இல்ல. மஜ்ரூருக்கு இல்ல. ஜார் மஜ்ரூர் யார் ஹர்ஃபு மறுபடியும் வரக்கூடாது. நஸ்புக்கும் ஹர்ஃபு நஸ்புக்கும் அதுக்கும் இஸ்முக்கும் இடையில வரலாம். ஹர்ஃப் சரியா? நஸ் ஜார் மஜ்ரூருக்கு அதுக்கு இடையில எதுவும் பெற முடியாது. அது ஆமாம், இஸ்முக்கு கரெக்ட் இடையில. கரெக்ட். ஹர்ஃபு ஆமாம் நஸ்புக்கும் அது இஸ்முக்கும் இடையில வரலாம். அப்படிதானே படிச்சு? ஆமா ஆமா ஆமா. ஓகே. இது ஆனா இப்ப கன்சலஹுமா முதாஃப் வேர்டுக்கும் முதாஃப் இடைக்கும் எதுவும் வர முடியாது. இசும் பிளஸ் இணைந்த பிரதி பெயர்கள் பிரிக்க முடியாத அமைப்பு. இது கிளியரா விளங்கிட்டல இல்ல? கிளியரா விளங்கிட்டல இல்லையா? அது கிளியர் கிளியர். கிளியர். இப்ப ஒரு விஷயத்தை பார்ப்போம் நான். இன்ஷா அல்லாஹ். ரைட். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டது. அது சூரத்துல் காஃப் ஐ திங்க். சரியானே? அதுல மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பயணம் செய்கிறார் இல்லையா? ஒரு ஊருக்கு போறாங்க. சரியோ? ஒரு ஊருக்கு போகிறாங்க. போறாங்க. அந்த ஊர்ல போகக்குள்ள அவங்க விருந்தினரா போனா ஒருவரும் உபசரிக்கல. கடும் பசி ஏற்படுது. அவங்க நல்ல மனிதர்கள் இல்லை. அப்படி இருந்தும் அவர்கள் அங்க இருக்கிற ஒரு இடிஞ்ச ஒரு இடம், அது நினைக்கும் கட்டிடம், ஒரு வோல், அதை என்ன செய்யறாங்க? நிமித்தி அதை சரி செய்யறாங்க. ஞாபகம் இருக்குதா? அந்த இருக்கு காலத்துல. இருக்கு. அப்போ சரியானே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில அந்த ஸ்டோரியா அவர் சொல்ல வேண்டிய நிலைமை வருது. என்ன காரணங்கள்ங்கிறது ஆமா. ஞாபகம். ம். அப்படா அதுல அவர் சொல்றார் அந்த ஏன் செய்தாருங்கிறதுக்கு காரணம். அவங்க அவ்வளவு நல்ல மனிதரா இல்லை. அதாவது அங்க இருக்கிற ஊராக்கள் அவ்வளவு நல்ல ஆக்களா இல்லை. நல்ல சரிதானே? மனிதர். அப்படி சரிதான். இருந்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறார். ஒரு இடிந்த கட்டடத்தை ஐ திங்க் அந்த ஓலை ரைஸ் பண்ணி எழுப்புறார். அப்படித்தானே? ஆமா. அப்படின்னா அதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டியது இப்ப அது காரணம். இப்ப இதை பார்ப்போம். கன்சல் அதுக்கு கீழே, அந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. புதையல் அந்த இருக்கு. புதையல் ஒரு சாலிகான ஒரு தந்தையுடைய மக்கள், அது அனாதைகளுக்கு உரித்தான புதையல். ஆமா. அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் அந்த என்ன சுவரை செய்யறார்? கட்டுங்க. அந்த சுவரை அவர் அடையாளம் எழுப்புறார். அடையாளம் காண போயிடும் அப்படின்ட்டு. ஓகே. அது எழுப்பின போது, அதாவது அவர்கள் சிறு வயதில இருந்த போது ஊர்ல பேராசக்காரங்க இருந்தாங்க. ம். எனவே அந்த புதையல் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் புதையல் அவர்களிடமிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அவர்கள் வளர்ந்த பின் அதை பெற்றுக்கொள்ளும் போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கார். எல்லாம் ஏற்பாடு சிறு செய்து. வயதுல இருந்தா சரிதானே? அப்படி என்ன ம். செய்யணும்? அது அவங்களுக்கு உரியது. ஆனா அவங்களுக்கும் அந்த சிறு பிள்ளைகளுக்கும் இடையில என்ன செய்யுது? புதையல் பாதுகாப்பா பாதுகாப்பு இருக்கல. இல்லை. பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பா இருக்கு. அதனால அதை பிரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த புதையல் அவர்களிருந்து பிரித்து வைக்கப்பட்டது. அவர்கள் வளர்ந்த பின் அதை பெற்றுக்கொள்ள கூறுவதற்காக. சரியான? ஏற்பாடு செய்யும். புதையலும் ஆமா. அவர்களும் பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா இந்த இதுக்கும் இது இடையில ஒரு லகுமா வருது. கன்சு லகுமாங்கிறது அந்த இது வருது. இந்த கன்சுக்கும் இதுக்கும் இடையில. இப்ப இந்த இதாபா ம். அந்த புதையலுக்கும் இதுக்கும் இடையில ஒன்றும் இல்லை. இது எந்த டைம்லண்டா அவங்க வளர்ந்த பிறகு, அவங்க வளராங்க. வளர்ந்த பிறகு அவர்கள் முழு முதிர்ச்சியையும் வலிமையும் அடையும் போது புதையலும் அவர்களும் இனி பிரிக்கப்பட்டிருக்காது. இரு சொற்களும் பிரிக்க முடியாத தொடர்பில் இருக்கிறது. இவ்விரண்டுக்கும் இடையில் எதுவும் வராது. அப்போது என்ன இதாபா கான்செப்ட்ல சொல்லப்படுது. என்ன கான்செப்ட்ல? இதான் புதையலுக்கும் அவர்களுக்கும் இடையில் எதுவும் வர முடியாது. அவங்க வளர்ந்தா என்ன நடக்கணும்? வளர்ந்தா அந்த புதையல் அவர்களுக்கு குறித்தாகுமா இல்லையா? ஆமா. ஆமா. அதற்கிடையில ஏதாவது பெரும் அவங்களுக்கு புதையலுக்கும் அவர்களுக்கும் வராது. நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. ஆமா. இதான் அந்த இது. இந்த பாருங்க அதுக்குரிய குர்ஆன் ஆயத்தை. ம். சரியான? இதுல கன்சுல்லஹுமா கன்சஹுமா இது நாம டிரான்ஸ்லேட்டர் பார்த்துக்கோம். சரியான? இனி நான் நிமிர்த்தி வைத்த அந்த சுவர் அந்த பட்டினத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியது. அதன் அடியில் அவ்விருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது. இந்த குர்ஆனுடைய வாக்கியத்தில் அவர்களுக்கு சிறுவருக்கு புதையல் உள்ளது. இருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது. ம். சரிதானே? அப்ப அந்த இது
உசைத்து இடையில வைக்கப்பட்டது. அவ்விருவரும் அவருடைய தந்தை அவ்விருவருடைய சாலிகான தந்தை நல்ல மனிதராக இருந்தார். எனவே அவ்விருவருக்கும் தக்க பிராயமடைந்த தம்மிருவரின் புதையலையும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என உம்முடைய இறைவன் நாடினான். அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு இடையில ஏதாவது எழுத்துக்கள், அதாவது ஏதாவது வேர்டுகள் வர முடியுமா? முடியாது. புதையலுக்கும் முடியாது. அவர்களுக்கு இந்த சொல்லும் வர முடியாது. இது இதாஃபா கான்செப்ட். இது ஜார் மஜ்ரூர்ங்கிற இது. ஆனா கன்சூமுக்கும் இதுக்கும் கன்சு அதுக்கு பிறகு லகுமா இது ஜார் மஜ்ரூர் கான்செப்ட்ல இது சொல்லப்படுகிறது. இது புதையலுக்கும் அதுக்கு முடியாது. ஜார் மஜ்ரூர் கான்செப்ட் அவர்களுக்குரிய என்ற கருத்தை கொடுக்கிறோம். கிளியரா விளங்குதா? விளங்கு. எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். விளங்குதானே? இதை நான் அதை சொல்றது தான் நாங்க அதுல அடுத்தது. இது கிளியர் தானே? இல்ல கிளியர். clear. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லுங்க. லாஸ்ட் வீக் இதே டாபிக் நம்பர் இது வந்து சூரா கஹ்ஃப்ல லாஸ்டா வர்ற ஒரு ஆயத்தை விளக்கம் சொன்னாங்க. அதுல வந்து இதுல ஒரு பாடம்னு சொன்னாரு ஒரு ஸ்காலரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சாலிகான பேரண்ட்ஸ் ஈவன் மவுத்தானதுக்கு அப்புறமும் அவங்க பிள்ளைங்களை பத்தி கவலையே பட வேணாம். அல்லாஹ் வந்து அந்த பிள்ளைங்களை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சாலிகா இருந்திருந்தா அவங்களோட பிள்ளைங்களை பத்தி அவங்க மௌத்தாகிறப்ப கவலைப்பட்டுட்டு போகவே தேவையில்லை, விட்டுட்டு போயிடலாம். மௌத்து என்னைக்கும் வரலாம். அந்த பிள்ளைங்களோட பாதுகாப்பு வந்து அல்லாஹ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னார். அந்த பாயிண்ட் மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு விளக்கம். One more explanation. Sorry to continue this only 1 minute. I will take it. அவங்க பேரண்ட்ஸ் ஆலிகா இருந்தா ஈவன் அல்லாஹ் வந்து நபிமார்களை வச்சு அவங்கள பாதுகாப்பான், நபிமார்களை கொண்டு வேலை வாங்குவான். அதனாலதான் மூசா நபி வந்து இவங்களுக்கு வேலை பார்த்து அந்த வாளை வந்து எழுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. இப்ப இது எவ்வளவு அழகான முறையில இந்த குர்ஆனுடைய ஆயத்து இருக்கிறவங்க நம்மளுக்கு வழங்கும். சிறு வயதிலையும் பெருத்தது பிறகு எப்படியாக இருக்கும்ங்கிறது தான் இது இதாஃபா கன்செப்ட். பெருத்த பிறகு அவங்களுக்கு சேர்ந்துடும். பெருத்தா இனி அவங்களுக்குரியது. பெருக்கிறதுக்கு முந்தி லகுமா யார் மஜூத் கன்செப்ட்ல சொல்லப்படும், அவர்களுக்குரியதுன்னு சொல்லப்படும். விளங்கிடுதானே? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப டைம் இன்னொரு 10-15 மினிட்ஸ் இருக்கு. இந்த கன்செப்ட் பண்ண முடியும். இந்த வேர்டு ஸ்பெஷல் அது நாங்க பார்க்க போறோம். ஸ்பெஷல் ஸ்பெஷல் முதாஃபும் 5 இஸ்ம்கள். இத பாருங்க. அபுன், அஹுன், அமுன், ஃபமுன், ஸூ. முதாஃபாக வரும் ஸ்பெஷல் 5 இஸ்ம்கள். சிறப்பு அம்சங்கள். அவை சிறப்பு என அழைக்கப்படுவது காரணம் முதாஃபாக வரும் போது இந்த வேர்டுகள் முதாஃபா இது நோமல் நிலையில நினைக்குது. ஆமா. தங்களின் நிலையை ஸ்டேட்டஸ இறுதி எழுத்தின் ஒளியால் காட்டுவது. இது அபுன், அப்படிதானே? இது வந்து அபுன் என்ன உன் சவுண்ட்ல வருது இல்லையா? அஹுன், ஆமா. ஹமுன், ஃபமுன். இப்போ ஒரு முதாஃபிலை கன்செப்ட்ல வரும்போது இது எப்படி மாறும்ங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு இந்த அபுன்ங்கிற எழுத்து அதுக்கு பதிலாக இந்த நிலைக்கு ஏற்ப எழுத்து ஹரக்கத்தால் தங்களின் நிலையை வெளிப்படுத்துது. பாப்போம். இதுக்கு பதிலாக ஒரு எழுத்து எப்படிங்கிற பதில் பார்ப்போம். சரியான முதாவாக வரும்போது சொல் தனது நிலையை இவ்வாறு காட்டும். ரஃபா நிலைக்கு இது உன் சவுண்ட் தானே? வாவ் என்னதுல வரும்? வாவ். நசுபு நிலைக்கு அலிஃப் சேர்க்கப்படும். ஜர் நிலைக்கு யா சேர்க்கப்படும். சரி, ஜர் நிலைக்கு இந்த இதை எடுத்துடுறது. ஜர் நிலைக்கு யா எழுத்தில் பாவம் என்னன்னு பாவம். ரஃபாக்கு வா, ரஃபாக்கு ஊக்கு பதிலா வாவு சேர்க்கப்படும். அதாவது நசுபுக்கு அலிஃப் சேர்க்கப்படும் ஆக்கு பதிலா. ஜர்ரு கசராக்கு பதிலா யா நசம் சேர்க்கப்படும். இது அபுன் என்றா தந்தை, அஹுன் என்றா சகோதரன், ஹமுன் என்றா மாமனா ஃபாதர் இன் லா, மவுத் ஃபமுன், ஜூ என்றா உரிமையாளர் ஓனர் பொசஸர். திஸ் வேர்ட் ஒன்லி எவர் அப்பியர்ஸ் அஸ் முதாஃப். இந்த வேர்ட் வந்து முதாஃபா மட்டும்தான் வரும்.
சரி, நார்மல் நிலையில வராது. பார்ப்போம். இயல்பான முறையில் ஸ்டேட்டஸ் கனமான ஹெவியான வெளிப்பாடு அபுன் அபன் அபின். இப்ப அபுங்கிற வேர்டு அபுன்னங்களா, இது நசிப், இது ரஃபா நசிபு ஜார். இது கிளியரா இல்லையா? இது ஹெவி, இது நார்மல். இதை எப்படி நாம லைட் ஆகுறதுன்னு பார்ப்போம். அபு ஏன் லைட் ஆகும்? முதாஃப் வேர்டு எப்படியா வரும்? லைட்டா தானே வரும். ரைட்டு தான். அப்ப எப்படி லைட் ஆகும்? அபு வாவ சேப்பு, அபா அலிஃப சேப்பு, அபி யா சேப்பு. விளங்கிச்சா? விளங்குச்சு. அப்ப நாங்க அபுன்னாடா அபு இங்க சேர்க்கணும். அபு அப்படி இல்லை, அதுக்கு பதிலா வாவ் அபு. அபன் அபா அப்படி சிலையில அபா அபா அப்பா அப்பா அபி வந்து நாங்க சேர்க்கப்போம். இது வந்து நோட் எண்டிங் அபு அபா அபி. இது கிளியர்? கிளியர். இது முதாஃபாக வருது. அஹுன் அஹன் அஹி, இது எப்படி வரும்? அஹு அஹு அஹா அஹி. அஹா இது என்னது? ரஃபா. இது நஸ்ப், இது நஸ்பு ஜர். ஜர் ரஃபா நஸ்ப் ஜர். ஜர். கிளியர்? கிளியர். ஹமுன் ஹமன் ஹமின், இது எப்படி வரும்? ஹமு ஹமு ஹமா ஹமா ஹமின். ஹமி பப்பா அடுத்து ஃபமுன் ஃபமன் ஃபமின். ஃபமா ஃபமு ஃபமு ஃபூ, இது வந்து ஃபமு ஃபமுன் என்று வராது, இது ஃபூ என்று தான் சொல்லணும். இந்த மீம் எடுத்து ஃப ஃபூ ஃபாஃபி. எப்படி? ஃபஃப் இது ஃபமுன், இது ஓகே. இந்த மீம் எடுத்துட்டு இது வந்து ஃபூ ஃபாஃபி ஃபவ் என்று. ஃபூ ஃபவ் ஃபாஃபி. ஃபூ ஃபு என்றா என்ன? வாய் ஃபு வாய். ஃபமுன் ஃப ஃபூ ஃபாஃபி என்ன வருது? ஃபு ஃபாஃபி ஃபமுன் ஃபமன் ஃபமி ஃபூ ஃபாஃபி. சரியா? ஜூதாதி, இது வந்து ஹெவி வாரல்ல, இது பொசஸர், அதாவது உரிமையாளர் கொண்டவருங்கிறத சொல்லுது. ஜூதாதி இது ஆண்பால். பெண்பால் தாத்து தாத்தா தாத்து. பெண்பால் எப்படி வரும்? தாத்து 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 தாத்தா தாத்த தாத்து. தாத்தி இது இது என்ன நிலை? ரஃபாவா நஸ்ப்? அது ரஃபா இது நஸ்பு நஸ்ப், இது ஜர். ஜர். இது ரஃபா நஸ்ப் ஜர். சரியானே? தாத்து சரி. ரஃபா நஸ்ப் ஜர். நஸ்பு ஜர். விளங்கிட்டானே? இந்த 5 இஸ்மும் விளங்கி. இப்படிதான் நெக்டா. இது ரஃபா நஸ்ப் ஜர்ங்கிறத நாங்க பார்க்கோம். அபுன் அபன் அபின், அது வந்து ரஃபா நஸ்ப் ஜர். இது ரஃபா வரும் அபு அபா அபி. அஹுன் அஹன் அஹி, இது ரஃபா நஸ்ப் ஜர். அஹு அஹா அஹி. ஹமுன் ஹமன் ஹமின், ஹமு ஹமா ஃபு ஹமி. ஹமா ஹமி ஃபமுன் ஃபமன் ஃபமி ஃபூ ஃபாஃபி. ஃபு ஃபாஃபி ஜூதாதி தாத்து தாத்தி தாத்தி, இது ஃபெமின் தாத்து தாத்தா தாத்தி. கிளியர்? ஜா இதுக்கு பார்ப்போம். டஸ் நாட் ஹேவ் ஹெவி ஃபோர் பதிவு. நாங்கள் இதுக்கு உதாரணங்களை பார்ப்போம். என்னப்பா இது? இன்டர்நெட் கிளியரா? இன்டர்நெட் ஓகே அண்ட் கிளியர் தானே? கொஞ்சம் கட்டாய் தான் வருது. ஓகே, இப்போ ஓகே. டைம் இஸ் ஓகே, இது லாஸ்ட் முடிஞ்சு. இது பார்ப்போம் உதாரணம். அபு ஓகே. இப்ராஹிம், இது முதாஃபாக வருது, இது முதாஃபி. இது சரியா இல்லையா? சரி. இது ரஃபா நிலையில வாவுல வருது இல்லையா? ஆமா. அபா இப்ராஹிம், இது நசுபில் இருக்கு. இப்ராஹிம இது ஜர். அபி இப்ராஹிம், இது ஜர்ல இருக்கு, இதுவும் ஜர்ல இருக்கு. சரியா? ஃபாதர் ஆஃப் இப்ராஹிம். அஹு மூசா, இது ரஃபா. இது சரியா? மூசா ஜர்ரா இல்லையா? மூசா ஜர். வை? மூசா வந்து நான் நான் ஃபிளெக்சிபிள், நான் ஃபிளெக்சிபிள். இது ரஃபா இல்லையா? இது ரஃபா. சரியோ? அஹா மூசா, இது வந்து நஸ்ப். அஹி மூசா, இது ஜர். இது முதாஃப் முதாஃப் இல்லையா? இதெல்லாம் முதாஃப் முதாஃப் இல்லை, நான் சொல்லதில்லை. முதாஃப் முதாஃப் இல்லை ரஃபா வார நிலையும் நசுபு நிலையில வாரதும் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜர்ல வார நிலையும் தான் இது. துல் கர்னைனி பொசஸர் ஆஃப் 2 homes. இது ஃபாதர் ஆஃப் 2 இப்ராஹிம், பிரதர் ஆஃப் மூசா. துல் கர்னைனி பொசஸர் ஆஃப் 2 homes. துல் கர்னைனி தில் கர்னைனி. ஹமூஹா ஃபாதர் இன் லா. ஜூதாதி ஹமீஹா ஃபாதர் இன் லா. ஃபூஹூத்தின் ஃபு ஃபீஹூத்தின். ஃபாஃபி விளங்கிச்சானே? The ஃபு mouth of ஃபாஃபி faith.
ம். இப்படித்தான் அந்த வேர்டுகள் வரும். இப்ராஹிமின் தந்தை, மூசாவின் இப்ராஹிம். சகோதரர், 2 கொம்புகளுடைய அவர்களின் மாமனார். அடுத்தது திமிங்கலத்தின் வாய் என்கிற கருத்து தான் இது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இதைத்தான் பார்த்தோம். ஓகே. ஓகே, இன்னைக்கு இதுக்குரிய பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. இதை பார்க்குறா இல்லையாண்டு. ஃபீ யௌமின் தீல் மஸ்கபா. ஓகே, இதில் மீனிங்கை பாருங்க. தி மஸ்கபத்தி. ஓகே, on a day of severe. ஃபீ யௌமின். ஓகே, தி மஸ்கபத்தி. நான் இது பிறகு பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல. இல்லாட்டி டைம் முடிஞ்சு. ஆமா, ஓகே, டைம் முடிஞ்சுதானே? டைம் ஓகே, முடிஞ்சு. இப்போ டைம் முடிஞ்சு. நான் அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே தானே இது? ஓகே, இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இனி ஒன் இது டவுட்டுகள் நாம ஒரு சின்ன டவுட் ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க பாய். யா, the difference அபு இப்ராஹிம அபா இப்ராஹிம, அதுக்கு ரெண்டுக்கும் மீனிங் என்ன ஷேக்? ரெண்டுக்கும் ஒரே மீனிங்கா? வாட் இஸ் தட்? இது முதாஃபிலை தானே? ரைட். முதாஃபிலை. இது முதாஃபிலை. இது ரஃபா நிலையில வருது. ஒரு வாக்கியத்துல ரஃபா செயலை செய்தவர் வாரது எப்படி வரும்? ரஃபா நிலையில வரும். சரியான? ஃபாதர் ஆஃப் இப்ராஹிம், ஃபாதர் ஆஃப் இப்ராஹிம். இப்ராஹிம் தந்தை. அது வாக்கியத்துல முதலாவது ஒரு ரஃபா நிலையில சப்ஜெக்ட் வரக்குள்ள இப்படி வரும். ஓகே, சோ ஸ்டேட்டஸ் இது. ஓகே, இது ஸ்டேட்டஸ். இது ஸ்டேட்டஸ். இது ரஃபாட ஸ்டேட்டஸ். அபுன் தானே நார்மல் ரஃபா. ஓகே, அதுக்கு பதிலா வாவ் சவுண்டோட ஒரு அபு. இது முதாஃபிலா வரும்போது எப்போதும் முதாஃபிலா. இது நசுபு நிலையில முதாஃபிலையா வருது. நசுபு நிலையில இருக்கின்ற போது ஹார்பு நசுபை நாம சம்டைம் அட்டாச் பண்ணலாம். ஏதோ இல்லாட்டி ஒரு சென்டென்ஸ்ல ஒரு இது வரலாம். அப்போது அபா இப்ராஹிம் வரும். சரியா? அபி இப்ராஹிம் ஒரு ஜார் மஜ்ரூர், அந்த ஜர் நிலையில வரக்கூடிய காரணங்கள் வரக்குள்ள அதுக்கு முந்திய வேர்டுகள் இல்லாட்டி அப்படி வரக்குள்ள இது அபியா மாறும். சரியா? கிளியர் தானே? அதே மாதிரி தான் ஓல் தீஸ். இதை எப்படி ரஃபாவாக இருக்கும் போது முதாஃபிலாக இருக்கும் போது எப்படி அதை ரஃபா ஆக்குறங்கிறது தான் இது ஃபர்ஸ்ட். இது முதாஃபிலையான வேர்ட். இதுல செகண்ட் வேர்ட் நசுபா இருக்கும் போது எப்படி இருக்குங்கிறது காட்டுறதுதான் இது. இது ஜர் நிலையில இதுவும் முதாஃபிலை தான். இதாஃபா கான்செப்ட். இது ஜர் நிலையில அதுக்கு முந்தைய ஏதாவது அட்டாச் பண்ணா எப்படி வரும்னு பார்க்கணும். புரிஞ்சுதானே? வேற இனி கேள்வி? நான் என்ன ரெக்கார்டிங் வைண்ட் அப் பண்ணுவோமா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம்.